வணக்கம் நண்பர்களே. நியூ இயர் முன்னிட்டு ஒரு நாள் லீவ் எடுத்ததுனால ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியே போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதனால காலையிலே போயிட்டு நான் வீட்டில் மீன் வாங்கி கொடுத்துட்டு வெளியே போகிறதுக்காக கிளம்பிட்டேன். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே மிக நீளமான கடற்கரைக்கு போகணும் தான் எனக்கும் ஆசை. பட் அங்கெல்லாம் நம்மளால போக முடியாது. அதனால நம்ம சென்னையிலேயே இருக்க மிக நீளமான 2வது கடற்கரைக்கு தான் வந்தோம். வந்து பார்த்தா சரியான கூட்டம். அதை நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் அதில் முக்கால்வாசி பேர் கப்பல்ஸாக தான் இருந்தாங்க. அதை எதிர்பார்த்து தான் வந்தோம். ஆனால் இவ்வளோ எதிர்பார்க்கல. திரும்புகிற இடம் ஃபுல்லாக கப்பல்ஸ் தான் நண்பர்களே. ரைட் சைட் திரும்பினா கப்பல்ஸ், லெஃப்ட் சைட் திரும்பினா கப்பல்ஸ், நேராக பார்த்தா கப்பல்ஸ், போட்டு கிட்ட கப்பல்ஸ், கடை கிட்ட கப்பல்ஸ், எல்லா இடத்துலையும் கப்புள்ஸ். முடியல நண்பர்களே. அதை பார்த்து டென்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் குளிக்க போயிட்டோம். குளிச்சுட்டு சரி ஓகே நிம்மதியாக சாப்பிட போகலான்னு பார்த்தா, நான் மாடி மேலே ஏறி காதல் பண்ணுறதை பார்த்துருக்கேன். ஓட்டு வீட்டு மேலே நின்று காதல் பண்ணுறதை எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தேன். அதை பார்த்து டென்ஷன்லேயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் இல்லாமல் சாப்பிட்ற இடத்துல வேறு ஒரு சின்ன கலவரம். என்ன ஆச்சுன்னா, ஒரு 3 மீல்ஸ் ஆர்டர் பண்ணலாம் தான் பிளான். ஆனால் 3 மீல்ஸ் வேணாம், ஒரு மீல்ஸாக அன்லிமிட்டட் தானே சொல்கிறாங்க. ஒரே ஒரு மீல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு 3 சைட் டிஷ் ஆர்டர் பண்ணலான்னு சொன்னோம். நாங்களும் லைட்டாக பயந்துட்டே தான் இருந்தோம், அன்லிமிட்டட் ஒருத்தங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்கன்ட்டு. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அவங்க ரொம்பவே நல்லவங்களா இருக்காங்க. நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு கொடுத்தாங்க. அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு ஜண்டு பாம் இருக்க நம்பிக்கையில் நைட் ஷிஃப்ட் வந்துட்ட நண்பர்களே. நாளைக்கு பார்ப்போம்.